Hello friends, welcome back to my channel. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு என்னோட பேபியோட லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. Subscribe பண்ணாதவங்க ப்ளீஸ் Subscribe பண்ணிக்கோங்க. லஞ்சுக்கு வந்துட்டு நான் கேப்சிகம் பச்சை பட்டாணி பொட்டேட்டோ வச்சு ரைஸ் தான் செய்ய போறேன். கேப்சிகம் ரைஸ் தான் செய்ய போறேன். அதுக்காக வந்து நான் கொஞ்சமா பச்சை பட்டாணி எடுத்துர்க்கேன். ஒரு சின்ன சைஸ் வந்து கேப்சிகம் எடுத்துர்க்கோம். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு வந்து எடுத்துர்க்கோம். இது எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேப்சிகம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்துட்டு கட் பண்ணிக்கணும் பேபிஸ்க்கு கொடுக்கிறதுக்கு. சீட்ஸ் வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு வந்து நம்ம சின்ன கட் பண்ணிக்கலாம். கேப்சிகம்ல வந்து விட்டமின் சி நிறைய இருக்கு. அயன் கண்டென்ட்டும் இருக்கு. பேபிஸ்க்கு வந்து அயன் அப்சர்வ் பண்றதுக்கு, அப்புறமா வந்து பேபியோட growthக்கு, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம கேப்சிகம் வந்து 7 monthsல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் வந்து பேபிக்கு வந்து 9 month கம்ப்ளீட் ஆயிட்டு 10 months ஸ்டார்ட் ஆனப்ப இருந்து நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். கேப்சிகம் டேஸ்டியா இருக்கும். இந்த மாதிரி நம்ம கேப்சிகம் எல்லாம் சேர்த்து கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு இதை வந்து சின்ன கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேப்சிகம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, பொட்டேட்டோல வந்துட்டு நிறைய வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு. பேபியோட வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு, வெயிட் கெயினுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பொட்டேட்டோ கொடுக்கறதுனால, ஸ்வீட் பொட்டேட்டோவும் இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்ஸ் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து வெயிட் கெயின் நிறைய கிடைக்கும். வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணும், பிளஸ் வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கிழங்கு ஐட்டம்ஸ் வந்துட்டு வீக்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட கொடுத்துக்கலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் வந்து பெரிய சைஸ் டொமேட்டோனால ஒரு ½ சைஸ் டொமேட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். சின்ன கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா வெங்காயம், அப்புறமா வந்து டொமேட்டோ, கேப்சிகம், பொட்டேட்டோ, அப்புறமா கொஞ்சமா பச்சை பட்டாணி, கருவேப்பிலை எடுத்திருக்கோம். ஒரு 4 கொஞ்சமா வந்து பூண்டு. பச்சை பட்டாணியில வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பேபியோட நியூரோ டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு, பேபியோட growthக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுக்கறதுனால இது இவ்வளவுதான் வெஜிடபிள் நம்ம சேர்த்த போறோம். அப்புறமா ரைஸ், இது எல்லாமே வந்து குக்கர்ல சேர்த்துக்கலாம். ஒரு குக்கர்ல கொஞ்சமா நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து சீரகம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், பூண்டு, கருவேப்பிலை. வெங்காயம் லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா டொமேட்டோ சேர்த்துக்கலாம். டொமேட்டோ எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். உருளைக்கிழங்கு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஒரு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள். வெஜிடபிள்ஸ் எல்லாம் லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து லைட்டா ஸ்பைசஸ் வந்து சேர்த்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து 10 months ஸ்டார்ட் ஆனப்ப இருந்து தனியாத்தூள் சேர்த்துட்டு 1 year பிளஸ் பேபிஸா இருந்தா சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சால்ட் சேர்த்துக்கல. இப்போ வந்து தண்ணி சேர்த்துட்டு குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து ஒரு 4 to 5 விசில்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீமர்ல ரிலீஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குக் ஆயிருக்கு. தண்ணி எல்லாமே கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா வந்து குக் ஆயிருக்கு. இப்போ வந்து மேஷர் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும் இன்னும் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா ஹாட் வாட்டர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட பேபி வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா சியூ பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ அதனால வந்து நான் அவ்வளோவா மேஷ் பண்ணலை. நம்ம ஒரு 9 monthலேருந்து இந்த மாதிரி கொடுக்கறதுனால பேபிஸ் வந்து நல்லா சியூவிங் கற்றுக்குவாங்க. இப்போ பேபி ஃபுட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். பேபியும் வந்து ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி கொடுத்துட்டு வந்து ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் லஞ்ச் வந்துட்டு ஒரு 1 to 2 வந்து கொடுத்துடுறேன். ஒரு நாள் வந்து 2:30 வந்து எப்பவுமே வந்து ஒரு 2:30 வந்து நான் ஃபுட் வந்து கொடுத்துடுறேன். பேபியோட தூக்கம் பொறுத்து தான் நான் கொடுக்கறது. எப்பவுமே கொஞ்சம் வார்மாக கொடுக்கணும். அப்போதான் பேபிஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நிச்சயம் நல்லா வந்து சியூ பண்ணி சாப்பிட்றாங்க. இப்போ வந்து பல்லு எல்லாமே வந்து கீழே 2 பல்லு, மேலே 4 பல்லு வந்திருக்கு. பேபி வந்து நல்லா அந்த பல்லில் வந்து நல்லா சியூ பண்ணி சாப்பிட்றாங்க. நிச்சயம் பேபிக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு. நான் வந்து பெப்பர் அந்த மாதிரி எதுவுமே ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணல. கேப்சிகம் ஆட் பண்ணதுனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.
நம்ம பச்சை பட்டாணி கேப்சிகம் இதெல்லாம் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து போன்ஸ் ஹெல்த் பிரெயின் டெவலப்மெண்ட் அப்புறமா பீஸ் பச்சை பட்டாணி கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறைய பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணிட்டே மறக்காம இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.